தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார்? அதாவது ஒண்ணுதான், ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க கூடாது. அஷ்டமத்துல குரு உச்சம்னா யாரோ பண்ண குற்றத்துக்கு நம்ம போய் தண்டனை அணிவிக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, இது உங்களால முடியாது, யாரோ பண்ணாங்க ஆனா நான் போய் பழி ஏத்துக்கிறேன், நான் போய் அவங்க சுமையை சேர்த்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுடைய பிஹேவியர் இதெல்லாம் கொஞ்சம் மாறலாம். நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள் பற்றி ரொம்ப ஜாஸ்தியா திங்க் பண்ணுவீங்க. இப்போ டைம் பீரியடுக்கு குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே போகலாம். மெயினாக தனுசுல பிறந்திருந்தாங்கன்னா வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. மறைவு ஸ்தானம் பரஸ்தானம்னு சொல்லுவோம். இருக்கிற இடத்துலேருந்து வேற இடம், வேற ஊர், வேற ஸ்டேட்டு அப்படி போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா காம்போஜ தேசாதிபதினு சொல்லுவோம். அப்போ கல்கட்டா மாதிரி இடங்கள், வெஸ்ட் பெங்கால் மாதிரி இடங்கள், அங்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சா அந்த நார்த் இந்தியா பக்கம் நீங்கள் ஷிஃப்ட் ஆறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா சந்தோஷமா போகலாம். ஆனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு நான் ஒரு ப்ரொடக்டிவ் லைனில் ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், கிரச் ஆரம்பிக்கலாம், இந்த குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம், பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய விஷயம் ஆரம்பிக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி, அதாவது பெரியவங்களை ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி, அது ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி அதை நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வச்சு கொடுக்கும். மனசில் இருக்கிற சங்கடங்களை வெளியே ஓப்பனாக சொல்லி பழகணும். அந்த ப்ரெஷர் குக்கர் வெடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மனசில் வச்சுக்க கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த விதத்துலையுமே லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கணும். தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பிபி ஷூட்டப் ஆகாமல், பிளாக்ஸ் வராமல், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரெகுலராக வாக்கிங் பண்ணுறது, ரெகுலராக எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக நல்லாயிருக்கும். இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு வச்சுக்க கூடாதோ அந்த அளவுக்கு வச்சுக்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலையில நிறைய அவமானங்கள் பார்ப்பீங்க. சில பேருக்கு சம்பளம் வரதே கஷ்டம். அப்படி சம்பளமே வந்தால் கூட மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல ஜென்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப பெருசாக ஒரு இடத்துல நீங்கள் சம்பளம், ஒரு இடத்துல நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது அது கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும். விச் ஹேவ் டு டேக் கேர். மற்றபடி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வருஷம், ஆனால் பை தி எண்ட் ஆஃப் நவம்பருங்கும் போது ஒரு சில விஷயங்கள் மாறலாம். அது உங்களுக்கு நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கு சார்? பெற்றோர்களுக்கு ஒரு சவாலான நேரம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சொன்னோம், நம்ம எதிர்பார்க்காத ஆங்கிளில் சில பிரச்சனைகள் வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஆகலாம். மெயினாக ஃபினான்ஸ் போய் பிளாக் ஆகலாம். யாருக்கே பணம் கொடுத்து பிளாக் ஆகுறது, இல்லை ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துலேருந்து பணம் வராமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது, கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதுதான் பார்த்துக்கணும். ஆனால் பசங்களை பற்றி ஒரு கவலை பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும். என் பையன் என்கிட்ட பேசலை, என் பொண்ணு என்கிட்ட பேசலை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமாக இல்லை, நாங்களாம் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கவலை உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கான தீர்வு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பார்க்கணும், தாயாரை பார்க்கணும், சேவிக்கணும். வியாழக்கிழமை போகணும். அன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் யானை இருந்ததுன்னா அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் லவ் இதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு உச்சம் அடையும் போது நம்ம வேண்டான்னு சொன்னாலும் எப்போயோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க, லாஸ்ட்டில் இன்றைக்கி அவங்க வீட்டு முன்னாடி இருப்பாங்க. ஒரு கேள்விக்குறியாக மாறும். அப்போ உங்கள் எக்ஸிஸ்டிங் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வரக்கூடிய லீகல் காம்ப்ளிகேஷன், சில பேருக்கு மெமோலாம் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது தான். ரெண்டாவது, மெமோ மட்டும் கிடையாது, நோட்டீஸும் வரும். லீகல் நோட்டீஸாக கூட இருக்கலாம். அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஸ்பிளிட்டாக இருக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் பரவாயில்ல. அவ்வளோதான். அதாவது யதார்த்தமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பிளான் பண்ணாமல் கடவுள் விட்ட கதையும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அவ்வளோதான். போட்டி தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? இடம் மாறி படிக்கணும், வீடு மாறி படிக்கணும், ஸ்டேட்டு மாறி படிக்கணும். ஹாஸ்டலில் போய் படிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக வரும். ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான் ஜாஸ்தி. அதாவது தேர்டு கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட்டிங்ல நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் தள்ளி கிடைக்கும். அவ்வளோதான். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய விரயத்துக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இதெல்லாம் என்ன பண்ணும்னா பணத்துக்கு பஞ்சத்தை கொடுக்காது. பணம் ஃப்ளோ இருக்கும், மணி ஃப்ளோ இருக்கும். ஆனால் என்ன, நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சொத்துக்களை நம்ம ஒன்று பேங்க்ல அடமானம் வைக்கிறது,
இப்படி வரப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியடில் புது விஷயங்கள்லாம் நீங்கள் ஜம்ப் அடிக்காமல் எக்ஸிஸ்டிங்கில் அப்படியே இருக்கிறது தான் நல்லது. குழந்தை பாக்கியம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார்? அதாவது ஜனவரி 2027 போது குழந்தை பிராப்தம் உண்டு. இந்த ஜூனில் நீங்கள் அதுக்கான ஆயத்த பணிகள் நடக்கும். பட் ரியாலிட்டி வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் அந்யோன்யம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் போகணும், தாயாரை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும், அதுக்கப்புறம் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அமேசிங்கான ஒரு சேஞ்ச் நடக்கும். ரொம்ப வந்து பசங்களை வந்து மிரட்டி உருட்டிலாம் பண்ணாதீங்க. ஒரு லவுக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா மற்றவங்க யார் சொன்னால் பசங்க கேட்பாங்களோ அவங்ககிட்ட வச்சு சொல்ல வைக்கிறது பெட்டராக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியுமா?